الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. عن أبو أمامة الباهلي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الله ربكم وصلوا خمسكم وصوموا شهركم وأدوا زكاة أموالكم وأطيعوا ذا أمركم تدخلوا جنة ربكم رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்துல முதலாவது ஜும்ஆல இன்றைய வருடமும் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி ஆஃபியத்தான ஆரோக்கியமான முறையில இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோமோ அதே போல இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையான முறையில ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை நோயாளிகளுடைய நோய்களுக்கும் அல்லாஹு தஆலா அவசரமாக ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களிடத்துல எந்த விதமான தேவையும் இல்லாதவர். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரொம்ப சுருக்கமாக விளங்கப்படுத்திட்டான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி. அல்லாஹு ஸமத், அல்லாஹு தஆலா மனிதர்கள் கிட்ட எந்த விதமான தேவைப்பாடும் இல்லாதவன். நாங்க ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுதாத்தான் அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூடணும். நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நாங்க ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை பிடிச்சாதான் அவனுடைய ஜலாலியத்து கூடணும். நாங்க வருடம் ஹஜ் உம்ரா செய்தாதான் அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூடணும். குர்ஆன் ஓதினாதான் கண்ணியம் கூடணும். இப்படி எந்த விதமான தேவைப்பாடும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. நாங்க 5 நேரம் தொழுந்தாலும் சரி, தொழாவிட்டாலும் சரி, நாங்க மஸ்ஜிதுக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அல்லாஹுடைய கண்ணியத்தில் எந்த மாற்றமும் வரப்போறல்ல. அல்லாஹுக்கு எந்த விதமான தேவைப்பாடும் எங்களுக்கு தேவையில்லை. அப்ப அல்லாஹு தஆலா உலகத்துல மனிதன் கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லையா? மனிதர்கள் கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா மனிதனுடைய நலவ நாடினவனாக சில எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிறான். உதாரணமாக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்துல மனிதன் நேரான சீரான வழியில வாழணும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஏன் நேரான சீரான வழியில வாழணும்? அப்படி வாழ்ந்தாதான் கியாமத்துல அவன் சொர்க்கவாதியா மாறலாம்.
இதுக்காக வேண்டி அல்லாஹ் எதிர்பார்க்கிறது மனிதன் நேரான முறையில, சீரான முறையில, கண்ணியமான முறையில அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் உலகத்துல வாழணும் என்று அதெல்லாம் எதிர்பார்க்கிறான். இது அல்லாஹ்வுடைய தேவை அல்ல, இது மனிதனுடைய நலவுக்காக வேண்டி அல்லாஹ் எதிர்பார்க்கிற விஷயம். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் மனிதர்கள் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒரு விடயம்தான், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் மௌத்துக்கு முன்னால தக்வாவை அடைந்த நிலைமையில ஒவ்வொரு மனிதனும் வஃபாத்தாகும். இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் இருக்குது, இந்த வாழ்க்கையில் அடைகிறது என்று சொல்றது இது லேசான ஒரு காரியம் கிடையாது. இறையச்சம் என்றது இது வாய் மூலமா சொல்ற விடயமோ அல்லது நாங்க எங்களுடைய சூரத்தால தோற்றத்தால காட்டக்கூடிய விடயமோ கிடையாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில இறையச்சத்தை அடைகிறது இது லேசான காரியம் அல்ல. அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவாக கவனமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவது ஜும்மால இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்துடைய முழுமையான நோக்கம் விளங்கினாதான், முழுமையான நோக்கம் என்ன என்று விளங்கினாதான் இந்த ரமலான் எங்களுக்கு புரோசனமாயிக்கும். அப்படி இல்ல, நோக்கம் எங்களுக்கு தெரியாவா, நாங்க ஒரு பாதையை பிடிச்சிட்டு அமல் செய்வோம், ஆனா போய்த்து சேர்ற இடம் அந்த நோக்கம் எது நிறைவேற போகணுமோ அந்த இடத்துல போய்த்து ஒரு காலமும் சேர மாட்டோம். அதனால அல்லாஹ் தஆலா 3 விதமான கட்டங்களை வச்சிருக்கிறான். அதுல முதலாவது ஒரு கட்டம் ஒன்று இருக்குது, ஒரு மனிதன் உலகத்துல தக்வாவை அடையிறதுக்கு முன்னால இந்த 2 நிலைமைகளை அவன் பாஸ் ஆகணும். அதுல முதலாவது கட்டம் நாங்க எல்லாரும் அடைஞ்சிட்டோம், முஸ்லிம் என்ற ஒரு கட்டம் இருக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையில கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வாராரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதுவராக நபியாக ஏற்றுக்கொண்டாரு. கலிமாவை சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா இவருடைய பெயர் முஸ்லிம். இந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய உதவி ஈக்குதா, இவர் வாழ்க்கையில கலிமா மாத்திரம் தான் சொல்லிக்கிறார், வேற எந்த ஒரு தொடர்பும் இல்ல, வாழ்க்கையில அமளிபாதத்தோட தொடர்பும் இல்ல, மஸ்ஜிதோட தொடர்பும் இல்ல, எந்த அமல்கள் இபாதத்துகள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல, ஆனா கலிமாவை மட்டும்தான் சொல்லிக்கிறாரு. இவருக்கு அல்லாஹ் உதவி ஈக்குதா, நிச்சயமாக இவருக்கு அல்லாஹ் உதவி கிடைக்காது. என்னடா குர்ஆன் சொல்லுது, முஸ்லிம்களுக்கு உதவி என்று சொல்லி நேரடியா குர்ஆன் பேசல. முஸ்லிம் என்ற கட்டத்தில் இருந்து ஒரு மனிதன் இன்னொரு பக்கத்துக்கு போகணும், இன்னொரு கட்டம் ஒன்று இருக்குது, அதுதான் முஃமின் என்று சொல்லக்கூடிய கட்டம். இந்த முஃமின் என்று சொல்லக்கூடிய தரஜாவை ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைகிறது என்றது இதுல இல்ல. நாங்க நீங்க நினைக்கிறத போல சும்மா நாங்க 5 நேரம் தொழுகையை கொண்டு முஃமினுடைய தரஜாவை அடையலுமா, ஒரு காலமும் அடைய முடியாது. முஃமின் என்றா யார் என்று பலவிதமான சிஃபாத்துகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த முஃமின் என்றா யார், அதுல 1-2 சிஃபத்துகளை மட்டும் ஞாபகம் ஊற்றன். அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். ஒரு முஃமினான் அடியான் யாரெண்டா, அந்த முஃமின் கிட்ட வைத்து அல்லாஹ் என்று ஞாபகம் ஊட்டப்பட்டா போதும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டா போதும், அவனுடைய கல்புல வஜிலத் குலூபுஹும் ஒரு நடுக்கம் வர ஆரம்பிச்சிடும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் என்றா ஒரு பாவம் செய்ய போக்கலே ஒரு நடுக்கம் திடுக்கம் வரும், ஒரு நன்மையான காரியத்துல பொடுபோக்காக ஈக்கிறாரு, அல்லாஹ் இந்த ஞாபகம் மூட்டப்பட்டா நடுக்கத்தோட ஒரு பயத்தோட அந்த நன்மையை செய்வார். இந்த நிலைமைகளுக்கு வந்துட்டா முஃமினுடைய முதலாவது படியில காலடி எடுத்து வச்சிட்டோம் என்று அர்த்தம். இன்னமும் இது வரலையா, இன்னும் முஃமின் என்ற வாசப்படிக்கும் நாங்க போகல. இது முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹு ஈமானா. குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத் ஓதி காண்பிக்கப்பட்டா அவங்களோட உள்ளத்துல ஈமான்ல ஒரு அதிகரிப்பு ஏற்படும், ஈமான் கூடும். வாழ்க்கையில கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு கல்பால யோசிங்க, ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன் ஆயத் வீட்டுல கேட்கிறோம், ரோட்டுல கேட்கிறோம், கடையில கேட்கிறோம், பஜார்ல கேட்கிறோம், வாகனத்துல கேட்கிறோம், எவ்வளவு இடங்கள்ல குர்ஆன் ஆயத்துகள் கேட்கப்படுவது. ஏன் எங்கட வாழ்க்கையில மாற்றம் இல்ல, ஏன் ஈமான்ல கூடுதல் இல்ல? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இந்த வாசப்படிக்கு நாங்க யாரும் வரல. அப்ப வாழ்க்கையில 2வது கட்டம் முஃமின் என்ற கட்டத்தை அடைகிறது இது லேசான விஷயம் ஒன்றல்ல. இதுக்கு பின்னாலதான் நல்லா பேசுறான். குஷூவோட தொழுகிறது, பயபக்தியாக தொழுவாரு, ஜக்காத்தை கொடுப்பாரு, மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்வாரு, வீணான விஷயங்களை ஈடுபட மாட்டாரு, பொய் சாட்சி சொல்ல மாட்டாரு. இப்படி குர்ஆன்ல முஃமினுடைய பல சிஃபாத்துகளை பேசுறான். இந்த சிஃபத்துகள் இருந்தா தான் நீங்க முஃமின் வாழ்க்கையில. இந்த முஃமின்களை பத்தி தான் குர்ஆன் சொல்லுது, வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். முஸ்லிம்களுக்கு உதவி செய்யறது அல்ல கடமை, முஃமினுக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுக்கு கடமைன்னு குர்ஆன் சொல்லுது.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணியம் அது முஃமின்களுக்கே தவிர முஸ்லிம்களுக்கு அல்ல. அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எல்லாரும் முஸ்லிம்ல இருந்து இரண்டாவது ஒரு கட்டத்துக்கு நாங்க போகணும். அதுதான் முஃமின் என்று சொல்லக்கூடிய கட்டம். இந்த கட்டத்தை அடைஞ்சிட்டோமா? இந்த கட்டத்துக்கு பின்னால நாங்க மௌத்தாகினா இல்ல இல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மூணாவது இன்னொரு கட்டம் ஒன்று வாழ்க்கையில் இருக்குது. இந்த மூணாவது கட்டத்தை அடைஞ்சிட்டு தான் சஹாபாக்கள் மௌத்த சந்திச்சாங்க. இந்த மூணாவது கட்டத்துக்கு போனாங்க நபிமார்கள் எல்லாரும். இந்த மூணாவது கட்டம் எங்களுக்கும் தரப்பட்டிருக்குது. இந்த கட்டத்தை நாங்களும் வாழ்க்கையில் அடையும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் தக்வா என்ற கட்டம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் ஆயத் இந்த மாசத்துல அடிக்கடி ஓதி கொண்டிருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் தஆலா முத வார்த்தையிலே எங்களுக்கு விளங்கிரும் அல்லாஹ் என்ன சொல்ல வாரான். இதுல அல்லாஹ் சொல்றது யா அய்யுஹல் முஸ்லிம் என்று பேசவே இல்லை. முஸ்லிம்களை பத்தி சொல்லல. அல்லாஹ் சொல்றான் முஸ்லிமாக ஈந்து முஃமினான மனிதர்களா மாறின முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட முஃமின்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களோட முந்தின உம்மத்துக்கு எப்படி நோம்ப கடமையாக்கினோமோ அதை போல உங்களுக்கு ஏன் கடமையாக்கினோம் தெரியுமா? இப்ப முஸ்லிமாக இருந்து முஃமினாக மாறின நீங்க மௌத்தா போகணும். முஃமினாக அல்ல, முத்தகியா மௌத்தாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு தான் இந்த ரமலான் அல்லாஹ் தந்திக்கிறான். முத்தகி என்ற தர்ஜாவை வாழ்க்கையில் அடைகிறது லேசா? இது லேசான காரியம் அல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போயிட்டு கேட்கிறாங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கிட்ட. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மத்தக்வா என்று கேட்கிறாங்க. தக்வா என்றா என்ன? அல்லாஹ் சொல்றான் தக்வா தக்வா இறை அச்சம் என்று. தக்வா என்றா என்ன? எடுத்த உடனே கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, உமர் நீங்க காட்டு பாதையில பிரயாணம் செஞ்சிருக்கிறீங்களா? அது எப்படியான பாதைன்னா ஒற்றையடி பாதை, ரெண்டு பக்கமும் கல்லு முள்ளு நிறைஞ்ச பாதை. காலை எடுத்து வைக்கலாம் கல்லு குத்தும், கொஞ்சம் அகல போவேலாம் முள்ளு படும். இந்த பாதையில நீங்க பிரயாணம் செஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்டான். உமர் ரலியல்லாஹு சிம்பிளா சொன்னாங்க, எத்தனையோ தடவை பிரயாணம் செஞ்சிருக்கிறேன். கேட்டாங்க அப்படியா? அந்த பாதையில போல எப்படி போவீங்க? சொன்னா இனி காலை கொஞ்சம் ஊண்டி வைக்கலாம் கல்லும் குத்தும், கொஞ்சம் அகலைகள் அசையல முள்ளும் குத்தும். கல்லுக்கும் கால் மீறிப்படாம முள்ளுக்கும் படாம ரொம்ப கவனமாக போவாங்க. சொன்னாங்க உமர் அதுதான் தக்குவாண்டாங்க. சொன்னாங்க வாழ்க்கைன்ற பாதையை கடக்கக்கூடிய நேரத்துல கல்லு முள்ளு என்று செல்லக்கூடிய பாவங்கள் வரும். அந்த நேரத்தில் எங்கட ஈமான உடாம இஸ்லாத்தை உடாம நாங்க அந்த வாழ்க்கைன்ற பாதையை கடந்து போறது இது லேசல்ல. இது சும்மா சூரத்தை கொண்டு நான் தக்குவாதாரின்னு சொல்றதல்ல. தக்குவா அடைகிறதுன்றது இது லேசான காரியம் இல்ல. தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, தக்குவா என்று சொல்லி சொன்னா அந்த அபுதல்லாஹ் அலா நூரி மினல்லாஹ் தர்ஜு ஸவாபல்லாஹ். அதே போல வ அன் தஜ்தனிப நவாஹி அல்லாஹ் அலா நூரி மினல்லாஹ் தக்ஷா இகாபல்லாஹ். அல்லாஹ்வுடைய கூலிய அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை ஒரு மனிதன் ஆசை வச்சு அதுக்குரிய அமல்களை செய்யறதும் தக்குவாதான். அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து பாவத்தை விட்டு தூரமாகிறதும் தக்குவாதான் என்றான். அவன் அல்லாஹ்வுடைய அதாபையும் பயப்படணும் வாழ்க்கையில, அதே போல அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் ஆதரவு வைக்கணும். இந்த ரெண்டும் வாழ்க்கையில நடக்கணும் தக்குவான்னு சொல்லி சொன்னான். அதனால கவனமாக கேளுங்க. ரமலானுடைய மாதத்துடைய முழுமையான நோக்கம் இது வெறுமனே இபாதத் மாத்திரம் அல்ல. இந்த மாதத்துல நாங்க செலக்டட் 2-3 இபாதத்துகள் சுன்னத்தா எக்ஸ்ட்ராவாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். நோக்கம் இதாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த தராவீஹ கொண்டு, வித்ர கொண்டு, தஸ்பீஹ கொண்டு, குர்ஆன் ஹல்காக்களை கொண்டு, அதே போல மற்ற இபாதத்துகளை கொண்டு நாங்க எதிர்பார்க்கிறது அடைய வேண்டிய இலக்கு தக்வா மட்டும்தான். இது வெறுமனே இந்த மாதத்துல எங்களுக்கு இது கடமையாக்கப்பட்டிருக்குது, இது நாங்க தொழுதானோனும் என்பதற்காக வேண்டி தொழுகையோட மட்டும் முடிச்சு கொள்றல்ல. 20 ரக்காத் தராவீஹ் எதிர்பார்க்கிறது தக்வாவ, வித்ருடைய தொழுகை எதிர்பார்க்கிறது தக்வாவ, தஸ்பீஹ் எதிர்பார்க்கிறது தக்வாவ, குர்ஆனை கொண்டு அடைய வேண்டியது தக்வாவ. இதை நாங்க அடையலையா வாழ்க்கையில் என்ன அமல் செஞ்சாலும் இந்த அமல் வெறுமனே பழக்க தோஷத்துக்கு செய்வோமே தவிர அமலை கொண்டு வாழ்க்கையில மாற்றம் வாரது குறைவாயி. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப சுருக்கமாக பேசுறேன். இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் கிட்ட தக்குவா இருக்குது, இவன் ஒரு தக்குவாதாரி என்றதை எதை வச்சு கண்டுபிடிக்கலும் 17 அடையாளங்கள் இவன் கிட்ட. நான் இந்த இடத்துல மிம்பர்ல 17 பேச போறல்ல, ஒரே ஒரு அடையாளம் என் வாழ்க்கையில இத்தனை வருஷம் ரமலான பாக்குறேன், இந்த இத்தனை வருஷம் ரமலான்ல
இந்த ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம், முதலாவது அடையாளத்தை சரி இந்த வாழ்க்கையில நான் எடுத்து கொண்டுட்டேன்னு கல்பால சிந்தி சொன்னாங்க. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் முதலாவது சொன்னாங்க அல் ஹௌஃபு மினல்லாஹி ஃபில் கல்வா. சொன்னாங்க தக்வாதாரியோட முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில வேறு தனிமேல பாவம் செய்ய மாட்டார். தனிமேல அல்லாஹ்வை பயப்படுறவன் தான் தக்வாதாரியுடைய முதலாவது அடையாளம் என்று சொல்லி சொன்னான். உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, அல்லாஹ்வுக்கு நான் தனிமேல் இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு பயம். கூட்டாய்க்கிற நேரம் பயம் வரும். பாவம் செய்யறதுக்கு பயம் வரதானே. கூட்டாய்க்க போல யாரும் பாவம் செய்யறல்ல. கூட்டாய்க்க போல சஞ்சலம், வெக்கம் எல்லாம் நீக்கும். ஆனா தனியா இருந்தா இவர் வேண்டிய பாவம் செய்யறதுக்குரியவரா மாறிடுவார். வேண்டிய பாவத்தை இவர் செய்யறாரு. எண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியே நான் விளங்கி கொள்ளணும். தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த வாசப்படிக்கும் நாங்க இன்னும் போகல. குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, சூரத்துல் முல்க் மாத்திரமல்ல, பல பல ஆயத்துக்களை காட்டலாம். தனிமேல பயப்படுற பத்தி குர்ஆன் அல்லாஹ் பல இடத்துல பேசுறான். இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு தனிமேல பயப்படுவானோ லஹும் மக்ஃபிரா, அவனுக்கு பாவ மன்னிப்பு, வஅஜ்ருன் கபீர், அல்லாஹ் தஆலா பெரிய வெகுமதிகளை கூலிகளை கொடுக்கிறான். சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் சொல்றான். அதே போல இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலக்கத் ஆதைனா மூஸா வ ஹாரூனல் ஃபுர்கான வதியா வ திக்ரல் லில் முத்தகீன். மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேருக்கும் நன்மையை தீமையை பிரிச்சு அறியக்கூடிய வேதத்தை நாங்க கொடுத்தோம். அந்த வேதம் தக்வாதாரிகள் முத்தகீன்களுக்கும் அது பிரகாசமாகவும் ஒரு நல்லுபதேசமாகவும் இருக்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்றான், அல்லதீன, அந்த முத்தகீன்கள் என்றா யாரு தெரியுமா? யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், அவங்க தனிமையில பயப்படுவான். வஹும் மினஸ் ஸாஅத்தி முஷ்ஃபிகூன், அவங்க கியாமத்தை நினைச்சு அதிகம் கவலைப்படுவாங்க. இவங்களோடு தான் தக்வாதாரிகள். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வ உஸ்லிபத்தில் ஜன்னத்தில் லில் முத்தகீன கைர பஈத், கியாமத்துடைய நாள் முத்தகீன்களுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கிட்ட கொண்டு வந்து வைப்பான். கிட்ட சொர்க்கம் கிட்ட இருக்கும் எங்களுக்கு பாக்கியலும் தக்வாதாரிகள் கிட்ட. அந்த தக்வாதாரிகள் என்ன யாரு தெரியுமா? மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், அவங்க அல்லாஹ்க்கு பயந்தவங்க தனிமையில. இவங்களுக்கு தான் சொர்க்கம் கண்ணியமிக்கவர்களே. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா கேட்கிற துஆல நான் ஓதுறேன், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முத்தகப்பலா. என்னென்ன துஆக்களுக்கு எல்லாம் தேடி தேடி ஓதுறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதின மிக முக்கியமான ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கஷ்யதக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா. சொன்னா யா அல்லாஹ் தனிமேல பயப்படக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு தரும். தனியா நான் உனக்கு பயப்படணும் யா அல்லாஹ். ஏன்? மனிதன் தனிமையா ஈக்கக்கூடிய நேரம் தான் ஷைத்தான் மனிதர்களோட விளையாடக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த தக்வாவை அடையணும் என்றா வாழ்க்கையில தனிமையில பயம் வரணும். யாரும் இல்லாத நேரத்துல ஒரு மனிதன் எல்லாத்திலும் முன்னுக்கும் பாவம் செய்யாம இருக்கிறாரு, இது ஆச்சரியம் இல்ல. ஒருத்தர் சொல்றாரு அப்படி என்றா அந்த மனுஷனுக்கு காதே கேட்குது இல்ல, ஆனா அவர் பாட்டும் கேட்கிறல்ல சொல்றாரு. அவருக்கு கண்ணே வழங்குது இல்ல, அவர் டிவியும் பார்க்கிறல்ல சொல்றாரு. இது ஆச்சரியம் இல்லை. கண் ஈந்தொத்தன் டிவி பார்க்காம இருக்கிறான் ஆச்சரியம். காது ஈந்து செவிப்புல நல்ல ஈந்தொத்தன் மியூசிக் கேட்காம இருக்கிறான், இதுதான் ஆச்சரியம். கூட்டாக ஈக்கிறதால பாவம் செய்யாம ஈக்கிறாரு, இது ஆச்சரியம் இல்ல. எப்படியும் செய்ய மாட்டாரு. தனிமேல ஈக்க போக்கல பாவம் செய்யாம ஈக்கிறானா, இவன் தான் முத்தகியுடைய அடையாளத்துக்குள்ளால போறான். அதனால வாழ்க்கையில் இந்த மாதத்துடைய பர்பஸ் ஆஃப் ரமலான் என்று சொல்லக்கூடிய நேரம், ரமலான் முழுமையான நோக்கம் அடைய வேண்டிய இலக்கு தக்குவாதான். இது வெளிரங்கமான சூரத், அது ஒன்றுமே இல்ல. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கியாமத்துடைய நாளும் புரோசனம் தரக்கூடிய ஒரு வசியத்தை ஒன்று செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸீக பித்தக்வல்லாஹ் ஃபீ சிர்ரி அம்ரிக வ அலானியதி. சொன்னாங்க எல்லா நிலைமையிலும் கூட்டாகவும் பொது வாழ்க்கையிலும் தனிமையில நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்கடா. கூட்டாலும் தனிமையிலும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வை தனியே ஈக்கக்கூடிய நேரம் பயப்படலையா, 100க்கு 100 குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு மனிதன் அவன். இது குர்ஆன் சொல்லுது. 100க்கு 100 ஒத்தம் குர்ஆனை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அவனுக்கு என்ன சொல்லுவோம்? களிமா விட்டு வைத்துட்டேன்னு சொல்லுவோமே. ஒரு மனிதன் தனியா பாவம் செய்யறானா 100க்கு 100 குர்ஆனை நேரடியா மறுக்கிறானே. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் நாங்க உங்களோட இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லு. அப்ப இவன் தனியா இருக்கிறானா? தனியா இல்ல, யாரும் இல்லதான் உலகத்துல. ஆனா அல்லாஹ் என்ற ஒத்தம் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற கல்புல ஈமானியத்துடைய பிரகாசம் இவனுக்கு போயிட்டு, அதனால தான் இவன் தனிமையில பாவம் செய்யறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, தின்னமாக அல்லாஹு தஆலா உங்களை கண்காணிச்சு கொண்டே இருக்கிறான்.
வஅனா அலமு பிமா அஃபைத்தும் வமா அலந்தும், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக செய்யக்கூடியது அல்லாஹ் அறிந்தவனாய் இருக்கிறான். வயஅலமு காயினத்துல் அயுனி வமா துஃபி ஸுதூர், கண்கள் செய்யக்கூடிய மோசடியும் அல்லாஹ்க்கு தெரியும். உன்னோட கல்புல என்ன ஈக்குதுன்னு அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அப்ப நாங்க யோசிக்கணும், தனிமேல பாவம் செய்யக்கூடியவர்கள் என்ன தைரியத்துல வாழ்க்கையில பாவம் செய்யறோம். யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நாங்க எங்களை ஏமாத்திக் கொள்றோம். ஆனா எங்களுக்கு ரொம்ப சமீபமாக அல்லாஹ் இருக்கிறான். அதுதான் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி யதுன யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் ஒரு கூட்டம் வருவாங்க. அவங்க எப்படியான ஆட்கள் என்றா பிஹஸனாத்தி அம்சாலி ஜிபாலி திஹாமா சொன்னாங்க. திஹாமா என்று சொல்லக்கூடிய மலைத்தொடர், மக்கால இருந்து மதீனாக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல திஹாமா என்ற ஒரு மலைத்தொடர் இருக்குது. அது சரியான நீளமான பெரிய ஒரு மலைத்தொடர். சொன்னாங்க இந்த அளவுக்கு வாழ்க்கையில் அமல் செய்து கொண்டு ஒரு கூட்டம் கியாமத்துடைய நாள் வருவாங்க. வந்து அல்லாஹ் கிட்ட அமல்களை கொடுப்பாங்க. அந்த அமல்களை எடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்டா சாம்பலை போல பறக்க விட்டுடுவான். நீ உன் அமலை நீயே வச்சுக்கோ, உன் அமல் எங்களுக்கு தேவையில்லை. அவ்வளவு பெரிய அமல்களோட மூட்டை கணக்கு மலை கணக்கு அமலோட வருவாங்க. ஆனா அல்லாஹ் அந்த அமல்களை கபூல் செய்யறல்ல. இந்த நேரத்துல கேட்கப்படும், ஏன் கபூல் செய்யல? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழ யாரது யார சூழல்லா, அவ்வளவு பெரிய நன்மை செஞ்சும் அல்லாஹ் கியாமத்துல அந்த அமல்களை தூக்கி வீசிடுவானாமே, பறக்க விடுவானாமே, அவன் யார் யார சூழல்லா? சொன்னாங்க, அவங்க யாரும் அல்ல, அவங்க எல்லாம் அவங்களோட சகோதரர்கள் தான், உங்களோட ஓலமாய ஆட்கள் தான். நீங்க சுஜூத் செய்யற மாதிரி அவங்களும் செய்யறாங்க. நீங்க எதை பின்பற்றீங்களோ அவங்களும் அதையும் பின்பற்றாங்க. நீங்க தொழுறதோ அவங்களும் தொழுறாங்க. அவங்க யாருண்டா கூட்டான வாழ்க்கையில் எல்லாம் செய்வாங்க. ஆனா தனிமை ஒன்று கிடைச்சிட்டா இந்த தனிமையில அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாம பாவம் செய்வாங்க. இவங்களுடைய அமல்கள் கியாமத்துடைய நாள் சாம்பலாக பறக்க விட்டுடுவான் அல்லாஹ். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு மனிதன் வாரார். வந்து சொல்றார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மனிதர்கள் பாவம் செஞ்சு 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 அவங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொள்றாங்களேண்டா. மனுஷன் பாவம் செஞ்சு செஞ்சு அவனுக்கு அநியாயம் செஞ்சு கொள்றானே, கொஞ்சமும் திருந்துறான் இல்லை என்பதாக ஒரு மனிதன் கவலையோட சொன்னார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கிட்ட. இந்த நேரத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மனுஷன் செய்யக்கூடிய பாவம் அவனை மட்டும் நாசமாக்குறல்ல, எந்த அளவு தூரத்துக்கு அவனுடைய தனிமையில செய்யற பாவம் எவ்வளவு தூரத்துக்கு முசீபத்தை கொண்டு வரும் என்றா சொன்னாங்க. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னல் ஹுபார லதமூத சொல்லுவாங்க. ஒரு பேர்ட் ஒன்று இருக்குது, ஹமிங் பேர்டுன்னு சொல்லுவாங்க, தேன் சிட்டுன்னு சொல்ற இந்த பறவை. கிதாபுகள் இந்த பறவையை பத்தி ஆச்சரியமா எழுதுறாங்க. எப்படின்னா இந்த பறவை பசியிலே இருக்காது வாழ்க்கையில. ஹமிங் பேர்ட் இது எவ்வளவு தொலைவுல சாப்பாடு இருந்தாலும் பெய்த்து தேடி பெய்த்து தீண்டுடும். பசியில பசி தாங்க இயலாத பறவை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு மனுஷன் தனியா செய்யற பாவத்துடைய முசீபத் எவ்வளவு பயங்கரம் என்றா பசியே தாங்காத பல மைல்ல போயிட்டு சாப்பிடக்கூடிய அந்த பறவையை கூட பசியில பட்டினியில சாவடிச்சிடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பயங்கரமானது தான் ஒரு மனிதன் தனிமையில செய்யற பாவம் என்று சொல்றது. தனிமையில செய்யற பாவம் அதுதான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட சொல்லப்படுவது எப்படி என்றா, ஒரு மனிதன் வாழ்க்கையில அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில தனியா பாவம் செய்யறான் என்றா உலகத்தில் இருக்கிற எல்லார விட இந்த வார்த்தையை நல்லா பயந்துவோம். சொன்னாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், ஒரு மனுஷன் தனியா பாவம் செய்யறான் என்றா ஒரு மனிதன் உலகத்தில் ஈக்கிற எல்லாத்த விடவும் அல்லாஹ்வ கேவலமானவனா நினைச்சிட்டான். இதுக்கு விளக்கம் சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? உலகத்துல ஒரு மனுஷன் தாயின முன்னுக்கு பாவம் செய்வானா? செய்ய மாட்டான். தாய்க்கு ஒரு மதிப்பி. தந்தையின முன்னுக்கு பாவம் செய்வானா? செய்ய மாட்டான். நண்பன் முன்னுக்கு பாவம் செய்வானா? உடன் பிறந்தவன முன்னுக்கு செய்வானா? தனியத்தான் போயிட்டு செஞ்சுட்டு வருவான். இந்த நேரத்துல முன்னுக்கு தாய் ஈக்கிறா, அந்த நேரத்தில் அவன் பாவம் செய்யறல்ல. தந்தையிட முன்னுக்கு ஈக்கிறான், பாவம் செய்யறல்ல. ஆனா தனியா ஈக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாங்க உங்களோட களத்துடைய நரம்புடைய பின்னுக்கு தான் ஈக்கிறோம், ரொம்ப சமீபமா ஈக்கிறோம். அந்த களத்து நரம்பை விட கிட்ட ஈக்கிறோம். நான் பார்த்து கொண்டு ஈக்கிறேன்ற பயம் இல்லாம நீ பாவம் செய்யறா என்றா உன் உம்மா விட நான் கேவலமானவனா மாறிட்டேன், தந்தையை விட கேவலமானவனா மாறிட்டேன். இதுக்குதான் இஸ்லாத்துல பொது வாழ்க்கையில நல்லவனா நடிச்சு, அதே போல தனிமையான வாழ்க்கையில் அவன் மோசமான பாவம் செய்யறானா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத் ரொம்ப பயங்கரமாக. அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திக்கக்கூடிய வாழ்க்கை சுருக்கம். பேசி 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 ரமலான் வந்துச்சு.
வாழ்க்கையில் ஒரு நாளும் இந்த விஷயங்கள் எங்களுக்கு பேசுறது லேசி, மிம்பர்ல கேட்கறதும் லேசிதான். ஆனா ஒரு மனிதன் வாழ்க்கையில மாறணுமா, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அவன் எடுத்து நான் திருந்தோணும், இதுக்கு பிறகு இந்த ரமலான் மாறணும், இதுக்கு பின்னால நான் பாவத்தை விடணும் என்று நினைச்சாவே தவிர ஒரு நாளும் ரமலான் புரோசனமா ஈக்காது. சும்மா பேசிக்கொண்டுதான் நீப்பார். ஐத்தான் பாருங்க, 50 வருஷம் ரமலான பார்க்கிறார், எத்தனை மாற்றம் வாழ்க்கையில வந்திருக்குது. எண்ணி கூட சொல்லல எத்தனை மாற்றம் என்று சொல்லு. ஏன்னா வாழ்க்கையில மாற்றம் இல்ல, இன்னும் ரமலான்ல இன்பம் இல்ல, இன்னும் வளமையாக செய்யக்கூடிய தொழுகின்றதாலதான் செய்யறோமே தவிர இன்னமும் நாங்க சரியான கட்டத்துக்குள்ளால இன்பமான தொழுகைக்கு போகல. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா சந்திக்கக்கூடிய காலம் நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. முதலாவது ரமலானுடைய ஜும்மால காலடி எடுத்து வைத்து ஜும்மாவுடைய நேரமும் முடிஞ்சிட்டு, அதனால நாங்களோட இதுக்கு பின்னால புத்தி ஒன்று எடுக்கணும். ரமலானுடைய முழுமையான நோக்கம் தக்குவா. இதை அடையாம ஒரு நாளும் இந்த ரமலானுடைய மாசம் எங்களுக்கு புரோசனம் தராது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.